குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 14ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும்பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணிக்கு. சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும்பொழுது அவிட்டம் நட்சத்திர பிறந்த நேயர்கள், சதயம் நட்சத்திர பிறந்த நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 14/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 14/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் தந்தை வெளியில் உங்களுக்கு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட மனதில் கவலைகள் ஏதாவது இருந்தால் அந்த கவலைகள் எல்லாம் நீங்கி மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே விலகி செல்வார்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் குறைவாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு இன்றைக்கி வரும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து முடிவு எடுத்திங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள், வெளியூர் வெளிநாடு இதெல்லாமே உங்களுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் ஒரு அனுபவம் கிடைக்கும். புதியதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுடைய முயற்சி வெற்றியடையும். அதே போல் வெளிநாடு வெளியூர்களுக்கு வேலை தேடி சென்றாக்க கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அகலும். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்.
மனதில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி இன்று ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியே மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை பெற்றுத்தரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகள் விலகும். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடுவது வேண்டாம். வண்டி வாங்கல் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதே போல் திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே செயல் வடிவமாவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சகவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதளவில் சில புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளை கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மனம் விட்டு பேசினாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆன்மீக காரியத்துக்கு அதிகமாக இன்றைக்கி செலவு செய்வீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிற மொழி பேசும் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விளங்கி ஒரு தெளிவு பிறக்கும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் திறமையை வெளிப்படுத்த உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே நடைபெறும். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக இன்றைக்கி இருக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பெற்ற பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சு திருமண வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் மதிப்பு, மரியாதைகள், பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மேலும் தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடம் பகிராதீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் மௌனமாக அமைதியாக இருந்தீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு வெற்றி நிறைந்த நலன் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். ஆன்மீக காரியங்கள் இன்றைக்கி அதிகமாக செலவு செய்வீங்க. உத்தியோக பணிகளை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். விட்டுப்போன சில தொடர்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். விட்டுப்போன வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலுமே அது எல்லாமே சுமூகமாக முடிந்து மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். உற்றார் உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிகளிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
வெற்றிகள் உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நிதானமாக இருந்து பொறுமையாக வேலைகளை செய்தால் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதேபோல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. மேலும் சோழி பிரச்சனை ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் இனிமையான நாளாக, அனைத்துக்கும் வெற்றி மிக்க நாளாக, நினைத்த காரியங்கள் நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதிற்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.